नमस्ते। राष्ट्रभाषा सेकेंड पेपर भिन्न भिन्न अर्थ वाले शब्द भिन्न भिन्न वेरु वेरु अर्थंगले குறிக்கக்கூடிய சொற்கள் सभी भाषाओं की तरह हिंदी में भी कुछ शब्द ऐसे हैं எல்லா பாஷைகளில் இருப்பதைப் போலவே ஹிந்தியிலேயும் சில சொற்கள் இருக்கின்றன இப்படிப்பட்டது இருக்கின்றன जिनका प्रयोग இதனுடைய உபயோகம் भिन्न भिन्न अर्थों में किया जाता है வேறு வேறு அர்த்தங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன छात्रों को इनका ज्ञान होना अनिवार्य है மாணவர்களுக்கு இதை பற்றின அறிவு ரொம்ப அவசியம் इस दृष्टि से ऐसे कुछ शब्दों के प्रयोग नीचे दिए जा रहे हैं இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் சில வேர்டுகள் சில சொற்கள் பிரயோகத்தை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பர் பர் அப்படின்னா ஆன் பட்டு மேஜ் பர் கிதாப் ஹை மேஜை மீது புத்தகம் இருக்கிறது ராம் கூப் படுத்தா ஹை ராமன் நன்றாக படிக்கிறான் பர் பரீட்சா மே கம் அங்க் பாத்தா ஹை பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்கள் பெறுகிறான் சோனா சோனானா கோல்டு ஸ்லீப்பு சோனானா தங்கம்னு ஒன்று இருக்குது தூக்கம்னு ஒன்று இருக்குது சோனா ஏக் சம்கீலி தாதுகை தங்கம் ஒரு மின்னக்கூடிய தாது தின்மே சோனா புராகை பகலில் தூங்குவது கெட்டது அடுத்து தீர் தீர் அப்படின்னா கரை அப்படின்னு சொல்லலாம் அம்புன்னு சொல்லலாம் அதாவது रिवर बैंक एरो नदी के तीर पर एक सुंदर मंदिर है நதியினுடைய கரையில் ஒரு அழகான கோயில் இருக்கிறது அர்ஜுன் தீர் சலானே மே நிபுன் ஹை அர்ஜுனன் அம்பு விடுவதில் மிகுந்த கெட்டிக்காரன் நிபுணன் அடுத்து கல் நாளை நேற்று நேற்று நாளை சொல்லலாம் எஸ்டர்டே டுமாரோவும் சொல்லலாம் तुम कल यहाँ आओ நீ நாளை இங்கே வா मेरा दोस्त कल यहाँ आया था என்னுடைய நண்பன் நேற்று இங்கே வந்திருந்தான் அவுருனா மற்றும் மேலும் அண்டு அதர் மேஜ் பர் கிதாப் और कलम है மேஜை மீது புத்தகம் மற்றும் பேனா இருக்கிறது ஏக் அவுர் கலம் தீஜியே ஒன்று மேலும் பேனா கொடுங்கள் அதாவது ஒன்று கொடுங்க இன்னும் 2 3 இருந்தால் கூட கொடுங்க அப்படி சொல்லுவோம் தமிழில் அது மாதிரி ஒன்று மேலும் பேனாக்கள் கொடுங்கள் ஓகே தன்யவாத்